கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். சகரியா 4:6. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கிலீஷில் வாசிக்கிறேன். Then he answered and spoke unto me, saying, This is the word of the Lord unto Zerubbabel, saying, Not by might nor by power, but by my spirit, saith the Lord of hosts. Hallelujah. இன்னைக்கு உலகத்தில் இருக்க மனுஷங்களாம் பணபலம், ஆள் பலம் இது இருந்தால் போதும், நம்ம வெற்றிகரமாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது உலகத்தில் இருக்க மனுஷங்க நினைக்கிறது. நமக்கு பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் இருந்தால் போதும், என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். நமக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரியவர் நமக்கு தெரிஞ்சவர்னா அவர்கிட்ட நம்ம போய் மேட்டர்ஸ் எல்லாம் சொல்லிக்கலாம். நமக்கு வக்கீல் லெவலில், கோர்ட் லெவலில் பெரிய வக்கீல் இல்லைன்னா ஜட்ஜு நமக்கு தெரியும்னா அவர் நமக்காக வாதாடுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். இன்னும் டாக்டர்ஸில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க அப்படி இருந்தால் நம்ம எந்த வியாதி வந்தாலும் அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். இப்படிங்கிறது ஒரு நியாயமாக நினைக்கக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, இது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகுங்கிறாரு. அப்போ சில காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்யணும். அவர் யுத்தம் செய்கிறவர், அவர் நமக்காக போராடி சில ப்ராப்ளம்ஸ்லேருந்து சால்வ் பண்ணக்கூடியவர். அவரை காட்டிலும் மனுஷங்க என்ன செய்ய முடியும்? மனுஷங்க சில டைம் இல்லை, நான் இப்போ ரொம்ப பிஸி, தயவுசெய்து என்னை இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி ஹை லெவலில் இருக்கக்கூடிய பீப்புள் எப்போதுமே பிஸியாக இருப்பாங்க. அதனால் அவங்க உடனே செய்யணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கும்போது அவங்க செய்ய முடியாமல் போகும். ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, இது பலத்தினால் உன் காரியங்கள் செவ்வையாக நடக்கும் நீ நினைக்காத. பராக்கிரமம், அதாவது இவங்க தீஸ் ஆர் ஸ்ட்ராங் பீப்புள். இவங்க நின்னாங்கன்னா ஜனங்கள்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க, அந்த மாதிரி உள்ள ஆட்கள் இவங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ மனுஷங்களை நம்புறத நிறுத்து, என்ன நம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. உண்மையிலேயே ஆண்டவரை காட்டிலும் யார் பராக்கிரமசாலியாக இருக்க முடியும்? யார் அதிக பலனுள்ளவங்களாக இருக்க முடியும்? இல்லை இல்லையா? அதனால தான் நம்ம ஆண்டவரை சார்ந்து வாழணும்னு சொல்கிறார். அவர் நாசியில் சுவாசம் உள்ளவனை நம்பாதே. ஏன்னா அவன் திடீர்னு மாறுவான். திடீர்னு என்னால் முடியாது, இப்போ வராதிங்க, அப்போ வராதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். ஆண்டவர் நீ எந்த நேரமானாலும் நீ என்கிட்ட வா, என்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணி சொல்லிவிடு, உன்னோட மேட்ரு எல்லாம் என்னுடைய நாமத்தினால நீ சொல்லு, அதுக்கு உடனே நான் பதில் கொடுப்பேன், அதுக்கு உடனே நான் செய்யக்கூடிய காரியங்களை நான் செஞ்சு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதனால் நம்ம கர்த்தரை சார்ந்து நம்ம ஜீவிக்கிறோமோ அதுதான் நம்ம பார்க்கணும். நம்ம நிறைய நேரங்கள் அவங்க நினச்சி எல்லாம் தோல்வியாக போயிடும் பாருங்கள். ஒன்றுமே நமக்கு ஒத்து வராது, சரியாகவே வராது. ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கும் பொழுது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அப்போ நம்ம ஆண்டவரை தானே அதிகமாக நம்பி இருக்கணும். நம்ம வாழ்க்கையே ஆண்டவரை நம்பினதாக தான் இருக்கணும். நாங்கள் காலையிலே என்ன பண்ணிடுவோன்னா, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை நம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க, இன்றைக்கி நாங்கள் என்னென்ன செய்யணும் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அது எங்களுக்கு செய்யுங்க, இன்றைக்கி எங்களுக்கு கொடுத்த இந்த ஜீவனுக்காக பலனுக்காக நன்றி, இந்த நாளுக்காக நாங்கள் என்னென்ன செய்யணும்னு நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் வெளிப்படுத்துங்க, அதன்படி நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக வர்றோம். ஆனால் நாங்கள் எங்களால் தனியாக ஒத்தையில் இல்லைன்னா மனுஷ கூட்டத்தை நம்பிக்கிட்டு நாங்கள் போக முடியாது ஆண்டவரே, உங்களை தான் நாங்கள் முழுமையாக நம்பி வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு சரண்டர் பண்ணி ஒரு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறார். கர்த்தர் அதை சீரமைச்சு கொடுக்குறாரு, சிறப்பாக செய்து கொடுக்குறாரு. அவரால் கூடாதது ஒன்றுமே இருக்காது பாருங்கள் வாழ்க்கையில். அவரால் எல்லாம் கூடும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் இயேசுவிடத்தில் நாங்கள் போய் சொல்கிறதுனால அவர் எங்களுக்கு ஆட்கள் அனுப்புவார். அவர் எங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களை யார் மூலமாக செய்யணும்னு அவர் நினைக்கிறாரோ அவங்க மூலமாக செஞ்சால் தான் அது சிறப்பாக இருக்கும். இங்கே செருபாபேலுங்கிறவர் ஆண்டவர் அறியாத ஒரு
ராஜா, ஒரு ஒரு மனுஷன். ஆனா அவரு தான் டெம்பிள் கட்டுறதுக்கே அவருக்கு தான் உரிமை குடுத்துருக்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, "நான் சொல்றேன், நீ பராக்கிரமசாலிகள பார்க்காத. நீ பலமுள்ளவங்கள வச்சு பார்த்து இத கட்டி முடிக்கலான்னு நெனைக்காத. என்னுடைய ஆவியினால தான் நடக்கும். ஆவியானவர் நின்னு நடத்தி குடுப்பாரு. அப்பதான் அந்த டெம்பிள் சிறப்பாக கட்டப்படும். அந்த ஆலயம் சிறப்பாக கட்டப்படும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் குடுக்குறாரு பாருங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நெறைய நேரம் நம்ம மிஸ் பண்ணிர்றோம். நன்மையான ஒரு காரியத்த மிஸ் பண்ணிர்றோம். எத்தனையோ பேரோட வீடுகள் பாருங்க கட்டப்படாம அந்த ஃபவுண்டேஷன் போட்டதோட இருக்கும். நான் நெறைய ட்ராவல் பண்ணும்போது நான் பார்ப்பேன். ஃபவுண்டேஷனோட நிக்கும். அதுக்கு மேல கட்ட முடியாம அப்படி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வைக்கும்போது அது நேர்த்தியாக அவர் செய்வாரு. அவர் யார கொண்டு கட்டணும்னு வச்சிருக்கிறாரோ அவங்கள கொண்டு அவர் கட்டி எழுப்புவாரு. ஹல்லேலூயா! எங்களுக்கு கூட வெள்ளூர்ல ஒரு லேண்ட் இருக்கு. அத நாங்க கட்டி எழுப்பணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சோம். ஆனா சில விஷமிகள் அத கட்ட விடாம பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க மறுபடியும் இந்த புதிய வருஷத்துல வரக்கூடிய வருஷத்துல நாங்க ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். ஆண்டவரே அத டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனை கொடுங்க. அவங்க கட்டி எழுப்புறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். அதே சமயத்துல அவங்க அந்த இடத்துல ஒரு நல்ல ஊழியத்தை செய்யட்டும். நாங்க போகும்போது நாங்களும் ஊழியம் செஞ்சுட்டு வர்றதுக்கு அது ஏதுவா இருக்கும். அது விருதாவா போகக்கூடாது. அது ஒருத்தங்க நமக்கு ஃப்ரீயா சந்தோஷமா கொடுத்த அந்த நிலம் அதுல ஆசீர்வாதம் இருக்கணும்னு சொல்லி நாங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா ஆவியானவர் எங்களுக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனை காட்டுவாங்க. அந்த டைம்ல நாங்க அவர் கையில இந்த லேண்டையும் அந்த இதையும் ஒப்படைப்போம். அவங்க கட்டி எழுப்புவாங்க. அதுக்கு நாங்க ஒரு துணையா இருப்போம். ஆனா கட்டுமான பணி எல்லாமே அவங்க தான் எடுத்து செய்வாங்க. ஆனா அதுவும் சரியா செய்யும்படிக்கு ஆவியானவரை தான் நாங்க விசுவாசிச்சு நாங்க காத்துட்ருக்கோம். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா! நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாட்கள்ல நாங்க வேற யாரையும் நம்பி போகாம உம்மை மாத்திரம் நாங்க நம்பி, இது கர்த்தரால் உண்டானது, கர்த்தர் செய்து முடிப்பார், கர்த்தருக்கே மகிமை என்று சொல்லத்தக்கதாய் பெரிய காரியங்களை குடும்பத்துல செய்யுங்க. யார் யாரு ஆண்டவரே ஒரு குடும்பம் கட்டி எழுப்ப முடியாதபடிக்கு ஒரு சண்டையும் சச்சரவும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமானால் கர்த்தர் தாமே நீங்கள் எந்த பலத்தினாலும் எந்த போலீஸ் ஃபோர்ஸ்னாலும் ஆர்மி ஃபோர்ஸ்னாலையும் அந்த குடும்பம் கட்டப்பட முடியாது. ஆனால் உம்முடைய ஆவியினாலே கட்டப்பட முடியும் ராஜா. மறுபடியும் அந்த குடும்பம் சேரும், கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுவீங்க. இது போல் எத்தனையோ பிரச்சனைகள் உலகத்தில் இருக்குது. எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஒருவரே பதிலாக இருக்கிறீங்க. ஆசீர்வதிங்க ராஜா. நிறைய பேர் அவசரப்பட்டு போலீஸ்க்கு போயிடறாங்க. நிறைய பேர் அவசரப்பட்டு கோர்ட்டு கேஸுன்னு போயிடுறாங்க. அதெல்லாம் அப்படியே உடஞ்சி போயிடுது. அந்த குடும்பங்களை மறுபடியும் எழுப்பி கட்ட முடியாத தருணத்துக்கு போயிடுது. ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தை செவ்வப்படுத்தி கணவனை மாற்றி மனைவியை மாற்றி பிள்ளைகளை மாற்றி குடும்பத்தை மறுபடியும் கட்டி எழுப்ப உம்மால் முடியும்னு சொல்லி இந்த நாளில் உம்மிடத்துல வரோம் ராஜா. யாரெல்லாம் கண்ணீரோடு இருக்காங்களோ இந்த நாளில் இந்த செய்தி அவங்களுக்கு தான். கண்ணீரை துடைக்கிற தெய்வம் இயேசு. நீங்கள் நம்பி வாங்க, எல்லாவற்றையும் அவர் செய்வார். கர்த்தருக்கே கோடி கோடி மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன்.